ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை வாழுங்க. என்னங்க, நான் வாழ்ந்துன்னு தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக 199 நபர் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதே இல்லை. எப்படி தெரியுமா வாழ்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், நான் வாங்கலை. பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டான், அதுவும் என்னது 3 அடுக்கு கட்டிட்டான், நான் ஒரே அடுக்கில் இருக்கிறேன். அவனை மாதிரி நான் வாழணும். அவன் பசங்கள்லாம் நல்லா படிக்க வைக்கிறான். எனக்கு வசதி இல்லை, என்னால் படிக்க முடியல. அவன் வெளிநாடுக்கு போய் வந்துட்டான், நான் உள்ளூர்லேயே இருக்கிறேன். இந்த மாதிரி அவன் 10 ஃப்ளாட் வச்சுன்னுக்கிறான், நான் ஒரு ஃப்ளாட் கூட வச்சுன்னு இல்லை. அவன் நிறையா பேங்க் பேலன்ஸ் வச்சுன்னுக்கிறான், எனக்கு பேங்க் பேலன்ஸே இல்லை. ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை உங்களுடையது, எண்ணங்கள் உங்களுடையது, உழைப்பு உங்களுடையது. கடவுள் அவங்கவுங்களுக்குன்னு என்ன பண்ணியிருக்காருன்னா வாழ்க்கையை வாழுங்கன்னு கொடுத்து வச்சுருக்காரு. அந்த வாழ்க்கையை வாழாமல் மற்றவர்களை பார்த்து நம்ம வாழ்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷம் இல்லாமல் போயிடுது, காணாமல் போயிடுது. இது பல பேருக்கு தெரியுதில்ல. எதிரில் இருக்கக்கூடியவன் என்ன செய்கிறானோ அதை நம்ம செய்யணுன்னே ஆசைப்பட்டுன்னு இருக்கணும். யோசித்து பாருங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள். ஒரு தடவை மொபைலெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கும்போது அண்ணா பார்த்துன்னு யோசித்துனே தூங்குங்க. நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறோமா இல்லை இன்னொருத்தனை பார்த்து ஏங்குறோமா அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 199% பேர் இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த 1% பேர் தான் 100ல் ஒருத்தன் தான் அவனுக்கு உண்டான வாழ்க்கையை வாழ்ந்துன்னு போயினே ஜாலியாக இருப்பான். இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், இவங்கிட்ட சில கொஞ்சம் பணம் இருக்கும், அதை வச்சுன்னு சந்தோஷமாக வாழாமல் நான் காரு வாங்குவேனோ எதிர்த்து வீட்டுக்கார மாதிரி அப்போ தான் என் ஃபேமிலியோடு நான் ட்ரிப்பு போவேன், அப்போ தான் நான் இந்த கோயிலெல்லாம் சுற்றி பார்ப்பேன், அப்போ தான் நான் ஃபாரின்கெல்லாம் நான் போய் வருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இவனுடைய வயது எவ்வளோக்குன்னு தெரியுங்களா? 60-70 இருக்கும். அவனால் போகவே முடியாது. ஏனென்றால் எதிரில் இருக்கக்கூடியவனை பார்த்து இவனுக்கு பழக்கானவன், அதனாலே தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவன். அதனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணார், எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாரு. அதை நம்பி உங்களை நம்பி நீங்கள் வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா?